வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங் டைப். அதாவது நிறைய ஆல்பங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ ஃபோல்ட் ஆகிற மாதிரி, அப்படியே நம்ம பேப்பர் எப்படி திருப்புவோம் அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிற மாதிரி சில ஆல்பங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத அடாப் ஃபோட்டோஷாப் CS3ல் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபோட்டோஷாப் 7ல் இந்த ஆப்ஷன் இல்லை. இதுக்கு பொதுவாக ஃபோட்டோஷாப் 7ல் எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ். Ctrl+O அடித்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுக்கு வேணுங்கிற இமேஜை செலக்ட் பண்ணுவோம். இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி இந்த பூட் சிம்பிளை இப்படி மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பூட்டு சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவை இப்படி ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேடியேஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கீபோர்டில் G அடிச்சிங்கன்னா ஷார்ட்கட் கிரேடியேஷன் டூலு. இதில் மேலே கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி மேலேருந்து கீழே வச்சு ட்ராக் பண்ணி விடுங்க. இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+T அடிச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் டூலில் போட்ட மார்க் போயிடும். Ctrl+T அடிச்சிங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி செலக்ட் ஆகும். எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர் wrap, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மரில் wrap, மவுஸில் ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி wrap வரும். wrap இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வரும். இந்த கார்னரை பிடிச்சி நீங்கள் மெதுவாக இப்படி கொண்டு போய் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறத அப்படி லைட்டாக அந்த நம்ம எடுத்து விட்டதை ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேப்பர் ஃபோல்டிங் டைப்பில் வந்திருக்கும். ஓகேங்களா, நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி கீழே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, லைட்டாக இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு மேலே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ, இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ பண்ணி விட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் ஃபோல்டிங் டைப்பு தெரியுதுங்களா. பேப்பர் ஃபோல்டான டைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, இதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் வேணுனாலும் டபுள் சைடு பண்ணிக்கலாம். டபுள் சைடு பண்ணிங்கனாலும் அதே மெத்தேடு தான். இங்கே வைங்க. சாரி மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணுங்கள். கார்னரை செலக்ட் பண்ணுங்கள். கிரேடியேஷன் டூலை கீழேருந்து மேலேயா ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, சாரி, இது என்னென்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இங்கே இருந்துச்சு. சாரி, நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மார்க்கெட் டூல், ஓகேங்களா, கிரேடியேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே ட்ராக் பண்ணி விட்டுட்டு Ctrl+T அடிச்சுட்டு மறுபடியும் Ctrl+T செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி wrap-ஐ செலக்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணுங்க. ஓகேங்களா. பேக்ரவுண்ட் என்னடா பிளாக் ஆகுறதுன்னு யோசிக்காதீங்க. பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் இந்த இடத்துல இருக்கிறத லைட் கலருக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு இப்படி ட்ராக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் டைப் கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபோல்டிங் டைப்பில் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்கிறதுனால வைக்கலாம், இங்கே டெக்ஸ்ட் வைக்கிறதுனால வைக்கலாம். டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம்
பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஃபோல்டிங் ஆகி லெட்டர்ஸ் தெரிகிற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வைங்க. ஃபோல்டிங் ஆகி லெட்டர் தெரிகிற மாதிரி, இமேஜ் தெரிகிற மாதிரி, எப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஓகே, பாய்.